Hi friends, வணக்கம். ஸோ வெல்கம் டு வாக் வித் சேகர். ஸோ இன்றைக்கி நாங்கள் டெம்போவில் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிருக்கோம். இது எங்கே இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில், அதாவது சின்னார் செக் போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு முந்தின தமிழ்நாடு செக் போஸ்ட். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, பட் வந்து கேரளா பார்டரில் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளை டெம்போவில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே தான் ஒரு வன தேவதை ஒன்று இருக்குது. அதை விட அல்டிமேட் அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக நீரோடைங்க சின்னாறு அங்கே தாங்க ஓடிட்டு இருக்குது. அதில் போய் நல்லா நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம், அந்த இடத்த பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து வனத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டு வந்து 40 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. வெறும் 40 ரூபாவில் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடம் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். எந்த விதமான பயமும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியே போய் ஒன் டே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மார்னிங் 7:30 3:30 வரைக்கும் அலவுடு. அது வரைக்கும் டெம்போ வந்து ரெகுலராக அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரிப்பு. நான் கூட நம்ம போகிற நேரத்தில் வந்து யாருமே இல்லைன்னா அந்த டெம்போவில் கூட்டம் சரியில்லைன்னா என்ன பண்ண, வெயிட் பண்ணுமே இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நாங்கள் இல்லை, எங்களுக்கு பின்னாடி அதாவது டெம்போ ரெகுலராக ஒரு 3 டெம்போ அடிச்சுக்கிட்டே இருக்குது, மாற்றி 2 பக்கமே வந்து. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவில் அதாங்க இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்க தாங்க இந்த கும்பலாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன டிப்ஸு, இந்த டெம்போவில் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஏறுறேன் பல வருஷம் கழிச்சு. ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இந்த கார்னர் சைடு, அதாவது அந்த எட்ஜில் எங்கேயுமே நிற்காமல் சென்டராக போய் நின்றுட்டோம் தெரியாதனமாக. சரி நம்ம இப்போ இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி கம்பியை பிடிக்காமல் நிற்கிற மாதிரி நிற்கலான்னு நின்றுட்டோம். ஆனால் வண்டி போக ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா அப்படி குலுங்கி மொத்தமாக யார் மேலே விழுந்து தெரில. நல்ல வேலை நிறைய பேர் இடம் கொடுத்தாங்க. தம்பி இந்த பக்கம் சைலன்னு நில்லுங்க, நீங்கள் புதுசாக வரனால உங்களுக்கு தெரியலன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அது ஆஃப் ரோடு மாதிரி தான், பட் ஆனால் ஓரளவு ரோடு ஃபெசிலிட்டி போட்டிருக்காங்க. எதுக்காகனா இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் கூட்டம் வர்றாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து என்றைக்கெல்லாம் அலவுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் மட்டும்தான் வெளியாட்கள் வந்து உள்ளே அலவுடுங்க. நீங்கள் காரு, பைக்கு, பஸ்ஸு எதில் போனாலும் சரி, அந்த செக் போஸ்ட்டோடு சரி, அதுக்கு மேலே உள்ளே அலவுடு இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போனால் ஸ்பெஷலாக நீங்கள் எதாவது லெட்ரு வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி தான். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் அந்த குளிக்க போகிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இறங்கணுன்னா ஃபஸ்ட்டு கோவில் தான். சரி நம்ம குளிக்க போகிற இடம் இருக்குல்ல, ஜஸ்ட்டு போய் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஆந்திவே ஃபுல்லாக கடைங்க, ஒரு ருசியாக கடை. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கடை இருக்குது. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் கடையும் சேர்ந்து வேறு இருக்குது. நாங்கள் வேறு சாப்பாடு கொண்டு போகலை. ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் தான் எப்போயும் மாதிரி கொண்டு வந்திருந்தோம், சாப்பாடாக கொண்டு வரல. ஸோ அதெல்லாம் தாண்டி போய் சரி சும்மா ஜஸ்ட்டு தண்ணி எவ்வளோ ஓடுதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சது. பட் உள்ளே போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அதுவே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் உள்ளே போயிருப்போம் நடந்தே ஃபுல்லாகவே. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த பார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கடைகளில் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே, ஸோ இந்த இடத்தோட வரலாறு என்ன, இங்கே உள்ள நேர்த்தி கடன் என்ன, இந்த அம்மன் பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து இதுக்கு அடுத்தடுத்த பார்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அப்படியே ட்ரெக் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சேர்ந்து போவோம் ஒன்று போல். ஆனால் ரொம்ப தூரத்துக்கு இருக்கிறாங்களே, இன்னும் நம்ம அதையும் தாண்டி போகலாம் பொழுதுமா. இப்படி வாங்கி பெரிய பெரிய பாறையாக இருக்குது, கத்திட்டு இந்த சைடு வா. எங்கேயோ தப்பாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி வந்திருக்கணும், அந்த பாதை அந்த இருக்குது. அந்த பக்கம் எதாவது போய் பாருங்கள்.
ஆனால் குளிக்க வர்ற இடத்துல இவ்வளோ கடை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கடை இருக்குது. பரவாயில்ல, உள்ள டிஃபன் எல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு வேறு. தண்ணி நல்லா தான் இருக்குது, ஓரளவு மோசம்லாம் இல்லை. நம்ம லாஸ்ட் எங்கே குளிக்காங்களோ அதுக்கு மேலே குளிச்சிடும். சோப்பு ஷாம்பு கொண்டு குளித்தல் கூடாது. அதான் இங்கே யார் பார்க்க போகிறா அப்படின்னு. அங்கே ஒரு டென்ட் ஒன்று போட்டிருக்காங்கப்பா மேலே. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா ரிஃப்ரெஷ்ஷாக. கோவில் இல்லைப்பா இது, அது வேற ஏதோ. இல்லை இல்லை, ஓ இல்லை இல்லை கேட்டு வேறு வேறு இருக்குது, நீ பார்க்காம போயிட்டேன். நல்லா தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இப்போ இன்னும் எவ்வளோ தூரம் போகுது? போய்கிட்டே இருக்குது வாட்டு, அனுமார் வாழ் மாதிரி. போ, அப்படி போ, வழி இல்லைன்னு நினைக்கேன். நீ தப்பாக ஏறிட்டேன்னு நினைக்கேன். இப்படி தான் போகணும். வா, இந்த இருக்குது தம்பி. அங்கே எங்கே போகிற உள்ள? இறங்கு. போடா ஐயா. எறும்பு எறும்பு எவ்வளோ இருக்குது ஒரு கடி எறும்புங்க. எக்கச்சக்கமாக இருக்குது கடி எறும்பு. அப்படி வழி இல்லையா? சரி, அப்போ போ, கீழே போ. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா யானை இல்லை வரும், ஆனால் உள்ளே வந்து குளிக்க விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு. பல கோவில் இருந்தாலும் இங்கே இருந்து பயமும் இல்லை போலுக்கு.
போ, ஏதோ ஒரு வழி போ, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாரு, இல்லைன்னு நான் வரேன். இந்த இருக்குன்னு நினைக்க வழி. வழி இருக்காங்க. இல்லைடா, அப்படி போவா இப்படி போவா? அங்கிட்டு வழி இருக்கா இல்லை இப்படி போட்டுமான்னே? இங்கே ஒரு வழி இருக்குன்னு நினைக்கின்றா. ஆமாம். என்னடா இல்லை, இந்த கடை வழியாக குளிக்கிறதுக்கு வந்தால் இவ்வளோ கடை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ கடைகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. இடமும் அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த மெயின் ரோட்டில் எவ்வளோ யானை வருது. ஆனால் உள்ளே வந்து குளிக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குல்ல. அது சூப்பரான விஷயம் தானே அது. இங்கே குளிப்போமா? அதை விட இந்த இடம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கேயோ அங்கேயோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்தவே இருக்குது பாதை. நீ திருப்பியும் சுற்றி வந்துருக்கு. இந்த இருக்கு ஒரு பாதை. இந்த இடம் சகதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அங்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கல்லை தாண்டி இதில் ஏறுவோம் இல்லையா? ஆமாம். செருப்பு கழட்டணுமோ? ஆனால் இங்கே இப்படி மாட்டு சாணியாக அஞ்சுன்னு தெரியல. ஏறுப்பா கத்திட்டி அந்த 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 பாறைக்கு அந்த பக்கம் கீழே இறங்கி பாரு. லெஃப்டில் குளிக்கலாம் அழகா. ஒன்றுமே இல்லைங்க, வெறும் 40 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அதுவும் 7:30 to அந்த வருதில்ல அங்கே தான். எப்படினாலும் போ. 3:30 பஸ்லேயோ கார்லேயோ வந்தோம்னா 40 ரூபா ஒரு ஆளுக்கு, அவ்வளோதான். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கோவில், அதை தாண்டி கடைகள் அத்தனை இருக்குது. அந்த கடையோட வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். உள்ளே டிஃபன் எல்லாமே இருக்குது. அதான் அந்த ஹைலைட்டு. ஸோ இவ்வளோ இன்டீரியரு டிஃபன்லாம் கொண்டு வரல. பட்டாம்பூச்சி பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கலர் கலராக இருக்குது. வெயிலில் இருக்கனால எங்களுக்கு தெரியுது, வீடியோவில் எப்படி தெரியுதோ பார்ப்போம். எந்த பயமும் இல்லைங்க. அவ்வளோ கடைகள் இருக்குது உள்ளே பாருங்கள். இயற்கையான நீரோட, மனித காலடியே படாத ஒரு நீரோட, அதான் விஷயம். இயற்கையானதுங்கிறத விட மனுஷன் காலையில் இங்கே குளிச்சிடலாம். மனுஷன் காலடி படல்னாலே நல்லா தான் இருக்குது.
ஆக்சுவலாக செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலாக ஒரு பாறையில் ஏறிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கீழே பார்த்து நடக்க வேண்டியிருக்கனால என்னால் ஒழுங்காக பேச முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்த கிராஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த கிராஸ் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா இடத்த பார்த்தீங்களா? அதான் எங்களோட இந்த இடமும் சூப்பராக இருக்குது. அந்த இடமும் நல்லா தான் இருக்கும். ஆமாம், இல்லை அந்த நிழலாக இருக்குல்ல, உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. சாப்பாடு கொண்டு தான் சூப்பராக இருக்குது. ஜியோ கிடைக்குதான்னு தெரியல டவரு. இந்த இங்கே உட்காந்துடலாம். அங்கே பாரு மேலே இன்னும் போக அருவி சூப்பராக இருக்குது. இந்த இதில் உட்காந்துரும், இந்த நிழலில் உட்காந்துரும். இல்லை அதுக்கு மேலே போய் பார்க்கணுமா? அது கடைசி போய் இந்த நிழலாக இருக்குல்ல, உட்காந்துக்கலாம். பார்த்து இறங்கு, வழுகிறாம. இப்போ தானே நான் சொல்கிறேன், பார்த்து இறங்கு வழுகிறாம அப்படின்னு. இந்த இடத்தான் குளிச்சு செம ஃபன் பண்ணவங்க. ஆக்சுவலாக அடுத்த பார்ட்லலாம் இதை விட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ கடை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கும் பொழுது 50 கடை, அதுக்கு அதிகமாக நம்ம நல்ல இந்த இதுக்கு இங்கே ஃபங்க்ஷன் டைமில் இன்னும் நிறையா கடை போடுவாங்க. எங்கடா போயிட்டுருக்கீங்க? இப்படியே இறங்கணும், இந்த இருக்குது பாதை.